வாங்க, வணக்கம். அப்பத்தா எப்படி சுண்டைக்காய் குழம்பு வைக்குதுன்னு நீங்களும் வந்து பாருங்க. சுண்டைக்காயை நல்லா உரலில் போட்டு உலக்கையில் குத்தி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அள்ளிடணும். விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமேல நம்ம குழம்புக்கு வச்சிடலாம். காய் இப்படி நல்லா தண்ணி ஊற்றி அலசி விதையெல்லாம் எடுத்துடணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னரமாக வணங்கின பின்னால் மிளகா போட்டுக்கலாம். மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு சீரகம், மிளகு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை வணக்கி அதுலேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, எடுத்து ஆட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். தேங்காயும் அரைச்சிக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சுண்டைக்காய் இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் வணக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காய் வணக்கக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிட்டா காய் ருசியாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். அரை மசாலா சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்பு கொதிக்குள்ளே நல்லா கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். நல்லா இருக்குது. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.